ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு பிளாக் டிக்கெட் எடுத்தாங்களா? யாரு பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தீங்களா? நான் கேக்குறேங்க, பிளாக் டிக்கெட்டுக்கும் ஒரு நடிகருக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு என்ன தரவு இருக்கு? அது டிஸ்ட்ரிபியூட்டருங்க. சீமானண்ணன் ஒரு படம் எடுத்தார்ல, சீமானண்ணன் படம் எடுத்தார்ல, சீமானண்ணன் படம் நடிச்சார்ல, அப்ப பிளாக்ல விட்டீங்களா? நீங்க பிளாக்ல விட்டு இருந்தீங்களா? சான்று இருக்கு சார். நான் கேக்குறேன், ஏங்க இது நடிப்பு துறையில இருக்கக்கூடிய தவறையே சுட்டிக்காட்ட அந்த துறையில வந்து சம்பளம் வாங்கிட்டு போறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க. யார் தியேட்டர்காரங்க, யார் விக்கிறா? இதுல கேக்குறேன், 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு சொல்லி 15 கோடி 15 அதாங்க 15 கோடிக்கு எதுக்கு கணக்கு காட்டிருக்காங்க? இதுல என்ன வந்து இடிக்குது? 1.5 கோடிக்கு இந்த புலிப்பட பணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 15 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணது ரோல்ஸ் ராய்ஸ் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அததான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து முதலமைச்சரா இருந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு உங்க தத்துவம் பேசுறீங்கன்னா இதை மாற்றத்துக்கு தான் விஜய் வர்றாரு. இந்த விஜய் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? தரமான கல்வி தேவை. இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறாரு. அதுதானே நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லுங்க வழக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே ஐஏஎஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்பெஷல் கன்கர்ட் லிஸ்ட்னா என்ன? அண்ணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய நீங்க கோட்பாட தாங்க பாக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம பங்கு கொடுப்பது அது எப்படி கொடுக்க முடியும்? அதை தேர்தலில் கொடுப்போம். அது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியில 3 விழுக்காடு இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்க போறோம் ஒரு கோட்பாடு கொண்டு வரோம். ஆட்சி அதிகாரத்துல வரவங்க கலெக்டரை நிரூபிப்பது, ஐபிஎஸ் நிரூபிப்பது யாரு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டோட முதலமைச்சர். அப்போ அந்த இடத்துல நாங்க வரும்போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, பெண்களும் சம பங்கு. தூத்துக்குடி மாவட்ட செயலர் அஜிதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசி முடிக்கட்டும். அவர் குறுக்க பேசுவாரு, குறுக்கல் மாதிரி. நீங்க முடிச்சிருங்க. இது முழுக்க இந்த தமிழக அரசாங்கத்துல நடத்தக்கூடிய இந்த 5 வருஷ ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு. மக்களுக்கு கொள்ளக்கூடிய எந்த திட்டங்களையும் செயல்படுத்தல. அதை சரி செய்யறோம். களத்துல வரும்போது இன்னைக்கு மக்கள் தாங்க முடிவு செய்யணும். நாளைக்கு ஜெயலலிதா அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. களத்துல நின்னாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. இன்னைக்கு திமுக மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர். விஜய் களத்துல வராருங்க, மக்கள் முன்னாடி நிக்க போறாரு, மக்கள் வாக்களிக்க போறாங்க. அப்ப இந்த நடந்திருக்க அதிமுக ஆட்சிக்கு நான் ஒரு மாற்று சக்தியா வரேன், நான் நல்லது செய்ய போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்லி மக்கள் கேட்டு வாக்களிப்பாங்க. அந்த 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். அதான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்றோம்.